அப்படியா? சரி. உன் ஆள் அன்பு இருக்கான்ல, அவனால தான் என் சேனல் வந்து இந்நேரம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வாங்கிட்டுருப்பேன். ம். அவன் பண்ண டார்ச்சரால தான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி என் வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ தெரியுமா வருது? 10,000 மணி நேரம் வருது. இந்நேரம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வாங்கிட்டுருப்பேன். எல்லாம் டெலீட் பண்ணி சேனல் நாசமாக பண்ணிவிட்டு போயிட்டான். அதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அவன் வந்து உதவுறானா? சரி, எனக்கும் வந்து அவனால தான் என் சேனல் நாசமாக போச்சு. அதனால் என் அக்கௌண்ட் நம்பரு ஸ்டேட் பேங்க் பாஸ்புக்கு நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். ஒரு 10-20 லட்சம் போட்டு விட சொல்லு. உன் ஆளுக்கு அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்த போட்டு விட சொல்லுமா. அம்மா, அவரு தான் வாரி வள்ளல் பரம்பரையாச்சுல்ல, போட்டு விட சொல்லு. இன்னும் டிசம்பர் 31 முடியலல்ல, இருக்குது, பொங்கலுக்குள்ளே இருக்குது பாரு அவனுக்கு. இன்னும் நான் கேட்குற கேள்வியெல்லாம் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லைல்ல. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். அவன் கடல்லையே தற்கொலை பண்ணி குதிக்கிற அளவுக்கு நான் கேட்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் இருக்கவங்களாம் கேட்காதீங்க. எதுக்குடா மலேசியாவிலேருந்து என் சேனலை பார்த்துட்டு இருக்கிற? நீ அவகிட்ட இவகிட்ட ஒருத்திக்கிட்டியா போய் குடும்பம் நடத்தியிருக்கிற? எதுக்கு மலேசியான்னு யூடியூப் ஸ்டூடியோவில் போனாவே காமிக்குது? சேனலில் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் டெலீட் பண்ணும்போது சொல்லணும்ல. உனக்கு தானே எல்லாமே தெரியும் யூடியூப் பற்றி. அக்கௌண்ட் புக் அடிச்சு விட்ற நம்பரு 10-20 லட்சம் போட்டு விடு. அப்புறம் சேனல் யாரால போச்சோ அவங்க தானே எல்லாமே பண்ணணும். கண்டவங்களாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்ப. இதுக்கு மேலே தாண்டா உனக்கு இருக்குது.